ஹலோ வணக்கம். இன்னைக்கு வந்து ஒரு அத்திப்பழம் பழுத்திருக்குங்க. அது உங்கள்கிட்ட காட்டலாம் அப்படின்னு சொல்லி வீடியோ போடுறேன். வீடியோ எடுத்திருக்கேங்க. பார்த்தீங்களா அத்திப்பழம் எப்படி இருக்குது கலரு? முதல்ல வந்து மஞ்சள் கலரில் இருந்துச்சுங்க. இப்போ வந்து ரெட் கலரில் மாறிட்டு. முதல்ல பச்சையாக இருக்கும், அதுக்கு ஒரு மஞ்சையாகும், அதுக்கப்புறம் ரெட் கலராக ஆயிரும். எப்படி இருக்குது பார்த்தீங்களா? நல்ல பழங்க. இதெல்லாம் சாப்பிட்டிங்கன்னா ரத்தம் ஊறுமா. சரியா? அதனால் எல்லாரும் வீட்டுக்கு ஒரு அத்தி மரம் வளங்க. வெளியே போய் நீங்கள் பழம் வாங்கி சாப்பிட வேண்டிய இல்லாமல் வீட்டில் உள்ள பழத்தையே சாப்பிட்டு நம்ம ரத்தத்தை கூட்டிக்கலாங்க. ரொம்ப நல்லது. பாருங்கள் எப்படி இருக்குது. பழம் அப்படியே வெடிச்சிருவாங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் ஆச்சுன்னா பறிக்காமல் விட்டேன்னா பழம் வந்து அப்படியே வெடிச்சிரும். எப்படி இருக்குது பாருங்கள். நல்லா ரெட் கலரில் இருக்கும். உள்ளே உடச்சி பார்த்தோன்னா அப்படி விதையாக நிறைய விதையாக இருக்குங்க. அதான் அத்திப்பழம் வாங்கி சாப்பிடுங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது. உங்கள் வீட்டில் ஒரு செடியை வளர்த்து சாப்பிடுங்க. எல்லா வீட்லேயும் ஒவ்வொரு செடி இருக்கணுங்க கண்டிப்பாக. அத்தி மரம் சரியா? நாளை இது கடையில் தாங்க வாங்கி வச்சேன். எவ்வளவு 120 ரூபான்னு வாங்கினேன் செடி சரியா? வாங்கி நீங்களும் வச்சு வளர்த்து சாப்பிடுங்க. இதுதான் அத்திப்பழம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.